Praise thy holy name. Thank you, Lord. இந்த நல்ல கால்வழிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவன் இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த காலை வேளையிலே நம்மை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உமக்கு நன்றி. மகிமை தேவனே உமக்கு நன்றி. வல்லமை தேவனே உமக்கு நன்றி. பெரிய தேவனே உமக்கு நன்றி. நன்றி. நீ செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகத்துவமான உடைய செயல்களுக்காக நன்றி. நன்றி 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 நன்றி. ஆச்சரியமான உடைய வழிகளுக்காக நன்றி. இன்று காலை உடைய பிரசனத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, இறக்கத்திற்காக, தயவுக்காக அவருக்கு எல்லா நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Blessed be thy holy name, holy name, holy name, holy name, holy name, holy name. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இன்று காலை அவருடைய சமூகத்தில் வர தேவன் கொடுத்த இந்த நல்ல நலனுக்காக, நம்மை தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசு அதிகாலமே எழுந்து பிதாவை சந்திக்கும்படி சென்றார். பிதாவை நோக்கி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அதிகாலையில் அவரை தேடுவேன், காலமே நான் விழித்தெழுவேன் என்று தாவீது சொன்னது போல இந்த காலையுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்று அவருடைய வல்லமை விளங்கட்டும். இன்று அவருடைய மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. Blessed be thy holy name, holy name, holy name, holy name. ஆமென். இந்த கால்வழியிலே ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை நிரப்போம் 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 நிரப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த உள்ளம் புதுக்கவியாலே போங்க என்று பாடி துதிப்போம். Hallelujah.
காலவிடக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமே. எவ்வளவோ கிருபைகளை தேவன் நமக்கு பாராட்டி, எவ்வளோ நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கின்றோம். இன்று காலை வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் தெரிவிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 56:7 வசனம். ஜெப வீட்டில் உங்களை கொண்டு வந்து நான் மகிழ செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அனைவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். நம்முடைய தேவன் மகிழ பண்ணும் தேவன். ஜனங்களை மகிழ பண்ணுகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மகிழ செய்யும் தேவன். எங்கே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறாரா? ஜெப வீட்டில் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நம்மை மகிழ செய்கிறார். இன்றும் கூட காலை அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தில் வந்து துதிப்பது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம். அவரை பாடுவது, துதிப்பது, அவருடைய வசனத்தை தியானிப்பது. ஏன் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வருது? இன்னும் குறிப்பாக ஆலயத்திற்கு நம்மை தேவன் அழைத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய ஆலயத்தில் நம்மோடு பேசுகிறார், ஆலயத்தில் நம்மோடு அவர் இடை கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் மகிழ செய்கிற பிள்ளைகள், ஜனங்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று 5 காரியங்களை அதில் சொல்கிறார் ஆண்டவர். 6ஆம் வசனத்தில் ஒன்று, அவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். தேவன் மகிழை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வந்து மகிழை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது அவர்கள் தேவனையே சேவிப்பார்கள். They will serve God. உலகத்தில் அவர்கள் வேலைகள் செய்து எல்லா காரியங்கள் செய்வார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனே அவர்கள் நோக்கம், அவரே அவருடைய சேவையாக இருக்கும். 2வது, அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள். They will love his name. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அவருடைய ஆலயம், அவருடைய நாமம், கர்த்தரை நேசி ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள். வேதத்தில் உள்ள பக்தர்கள் தேவனுடைய நாமத்தை நேசித்தார்கள், அவரை நேசித்தார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் அதிகாலையில் அவருடைய பாவங்களை கூடி வர முடியும். நாமும் அவரை நேசித்தபடியினால் தான் காலையில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழச் செய்கிற அவருடைய பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கும் என்றால், ஒன்று, அவரை சேவிப்பார்கள். 2வது, அவருடைய நாமத்தையே நேசிப்பார்கள். 3வது, ஊழியக்காரராக இருக்கவும் என்றிருக்கிறது. அப்படின்னால் அவருடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சியாக இருப்பார்கள். அவர்களே ஊழியக்காரராக இருப்பார்கள், அல்லது ஊழியத்துக்கு உதவி செய்வார்கள். ஊழியத்துக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். ஊழியத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஊழியம் என்றால் என்ன? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுதல், தேவனுடைய நாமத்திற்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். அவருடைய ஆலயத்தை கட்ட, அவருடைய ஊழியர்களை செய்ய, அவருடைய நாமம் மகிமைப்பட. ஆகவே எனக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் என்று இந்த 6ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அப்போ தேவன் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழச் செய்கிறவருடைய பிள்ளைகள், ஒன்று, அவரையே சேவிப்பார்கள். 2வது, அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள். 3வது, அவருக்கே ஊழியம் செய்வார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சி இருக்கிற உலகம் முழுவதும் பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிற மக்கள், முழு நேரமாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருந்தாலும் ஊழியத்திற்கு பின்னால் நின்று உதவி செய்கிற ஏராளமான குடும்பங்கள், ஏராளமான மக்கள், வாஞ்சியுள்ள மக்கள் உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய. இதுதான் தேவன் விரும்புகிற ஜனம், இதுதான் தேவன் அவரோடு வைத்திருக்கிற ஜனங்கள். 4வது, பரிசுத்த நாளை ஆசரிப்பார்கள். ஆண்டவர் கொண்டு வந்து மகிழை செய்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய நாள், ஜெப நாள், ஆலயம் என்றாலே வாஞ்சை. வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றார் என்று பார்க்கிறோம். பேதுருவும் அங்கே யோவானும் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஆலயத்துக்கு செல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆலயத்துக்கு நான் போவேன். அப்போ பரிசுத்த நாளை ஆசரிக்கிற ஒரு ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை
அவருடைய நாமத்தை நேசிக்கிற நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சேவிக்கிறவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு ஊழியம் செய்கிறவருடைய பிள்ளைகளாக நாம் இணைந்திருக்கின்றோம். அவருடைய பரிசுத்த நாளை ஆசரிக்கிற ஜனங்களாக நாம் இருக்கின்றோம். 5ஆவது, உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அப்படின்றது. உடன்படிக்கையை பற்றி கொள்கிறது. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இப்படிதான் ஜெபிப்பேன், இப்படிதான் செய்வேன் என்று உடன்படிக்கை பண்ணி செய்வார்கள். They will make a covenant with God to worship Him, to exalt Him, to do anything for Him. அவருக்காக எதையும் செய்வதற்கென்று ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். அதான் உடன்படிக்கை பற்றி கொள்கிறார்கள். இன்னும் உடன்படிக்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய காரியங்கள். அந்த உடன்படிக்கையை பற்றி கொள்வார்கள். ஞானஸ்தானத்தின் மூலம் தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோம். நமக்கு ஆலயத்தில் சீக்கிரமாக தேவன் வைத்திருக்கிறார். திருவிருந்து, பந்தி, ஞானஸ்தானம், இதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளைகள், உடன்படிக்கைகள். அவரை சேவிப்பது, அவரை ஆராதிப்பது, இவைகள் எல்லாம் நேசிப்பார்கள். கரங்களை வைத்து இன்று காலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனம் நான் என்று சொல்லுவோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாங்கள் உம்மை சேவிக்கிறவர்கள் ஆண்டவரே. நாங்கள் உம் நாமத்தை நேசிக்கிறவர்கள், நாம் உங்களுடைய நாமத்திற்கு ஊழியம் செய்கிறவர்கள். உம்முடைய பரிசுத்த நாளை ஆசரிக்கிற ஜனங்கள் நாங்கள். உம்முடைய உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற ஜனங்கள் நாங்கள். கையை சுற்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் இப்படி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களும் சந்ததிகளும் எங்கள் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட மக்களாக தேவன் எங்களை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு கொடான ஒரு நன்றி. உம்மை சேவிக்க, நேசிக்க உடைய நாமத்தை வைத்தேன். இப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? இப்படி அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் தெரிந்து கொண்டு நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அருளும் என்பதாகவே வாக்குத்தத்தத்தை என்று சொல்லி வைத்திருக்கிறார். 5ஆம் வசனத்தில் அங்கே 4 காரியங்கள். 1, உத்தம இடம் அவர்களுக்கு உண்டு. 2வது, கீர்த்தி அவர்களுக்கு உண்டு. அதில் கீதம் a good name. 3வது, நித்திய நாமத்தை கொடுப்பேன். 4வது, 7ஆம் வசனத்தில் அவர்கள் செலுத்துகிற பலிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். உத்தம இடம். தேவன் நமக்கு என்று ஒரு இடத்தை கொடுப்பார். இந்த பூமியில் வாசமான இடத்தை கொடுப்பார். நல்ல வேலைகள், காரியங்களை கொடுப்பார். நல்ல காரியங்களை, ஊழியர்களை கற்றுக் கொடுப்பார். பர்ஃபெக்ட் பிளேஸ், உத்தம இடம், ஆசீர்வாதமான இடங்களை நமக்கு தருவார். நல்ல இடத்தில் நம்மை நிறுத்துவார். யோசிப்பை கொண்டு அன்றைக்கு உயர்ந்த இடத்தில் நிறுத்தினாரே, யாக்கோபு எப்படி ஒரு இடத்தில் ஃபிக்ஸ் பண்ணினார், அதே போல உத்தம இடம். 2வது, கீர்த்தி. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆபிரகாமுக்கு சொன்னது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஒன்றுமில்லாமல் இருக்கிற நம்முடைய பெயரை கல்வி கற்று உயர்ந்து நல்ல வேலையிலும் தொழில்களிலும் நல்ல இடங்களிலே நம்முடைய பெயர்கள் அனைவருக்கு தெரிந்திருக்கும் வகையிலுமே உயர்த்துவான். கீர்த்தி. 3வது, நித்திய நாமம். அவருடைய நாமம் நம்முடைய நெத்திகளில் பொறிக்கப்பட்டிருக்கும். எங்கு போனாலும் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். 4வதாக, அவர்கள் பலிகள் அங்கீகரிக்கப்படும். ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படும். இவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். அதான் God will accept your prayers, accept your offerings. தேவன் நாம் செலுத்துகிற காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் அநேக ஜெபிக்கிறார்கள், அநேக காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். Is it accepted by God? தேவனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அது முக்கியம். தேவன் நம்முடைய வழிகளை ஏற்றுக்கொள்கிறார். கரங்களை வைத்து கல்வெளியிலே ஸ்தோத்திரம் பண்ணும். தேவன் எங்களுக்கு கொடுக்கிற உத்தம இடத்துக்காக நன்றி. Thank you for good positions and good places that you have placed us. எங்களை வைத்திருக்கிற இடங்கள், எத்தனை பேர் நல்ல வேலையில் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார், நல்ல இடங்களிலே கற்று வைத்திருக்கிறார். வெளி தேசங்களில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், நீங்கள் இருக்கிற சொந்த ஊரில் இருக்கலாம். நல்ல இடத்தில் கற்று வைத்து உங்களை மகிமைப்படுத்தி. 2வது, கீர்த்தி. The Lord gives you good name. 3வது, நித்திய நாமம். அவருடைய நாமம் உங்கள் பேர் இருக்கிறது. எங்கு போனாலும் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்களே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளோடு இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்து காலை இப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த உத்தம இடம், எங்களுக்கு கொடுத்த கீர்த்திக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நித்திய நாமம். நம்முடைய நாமம் எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி.
எங்கள் பலிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஜெபங்களை நீ கேட்கிறீர். எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் தருகிறீர். எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீ பதில் தருகிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஆண்டவரை நல்லா நோக்கி பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையின்படி உங்களுக்கு ஆலயத்திலும் மதில்களுக்குள்ளும் உங்களுக்கு இடத்தை கொடுக்கிறேன், கீர்த்தியை கொடுக்கிறேன். ஓ, அழியாத நித்திய நாமத்தை கொடுக்கிறேன். உங்கள் பலிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். ஓ, இந்த காலை 1000 துக்கங்கள், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். நம்மை மகிழச் செய்யும் தேவன் இருக்கிறார். ஆமென். நம்மை மகிழச் செய்வார். நன்மைகளை கொடுத்து மகிழச் செய்வார். போராட்டங்களிலிருந்து தூக்கி எடுப்பார். பாடுகளிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்துவார். எல்லா நாளும் பாடுகளோ என்று இருக்க வேண்டாம். தேவன் அவர்களை தூக்கி நிறுத்துவார், மகிழச் செய்வார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். இந்த காலையுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. அவருடைய மகிமை நம்மை மூடுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின்படி தேவன் நம்முடைய குடும்பங்களை மகிழச் செய்வாராக, பிள்ளைகளை மகிழ வைப்பாராக. பாடுகள் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும். தேவனுடைய மகிழ்ச்சி, the happiness of God, the rejoicing of God, the peace of God எல்லாருடைய குடும்பங்களிலும் பிள்ளைகளிலும் இந்த காலங்களிலே உண்டாவதாக. ஆண்டவருக்கு நல்ல கரங்களை அசைத்து நன்றிகளை செலுத்தி நம்முடைய குடும்ப வேலைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொழில் வியாபாரங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த நல்ல ஆலயம் ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த நல்ல ஊழியர்களுக்காக, ஆராதனைகளுக்காக, ஜபங்களுக்காக, நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியர்கள், தீர்க்கதரிசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை வியாதி போராட்டங்கள் வந்தும் தேவன் நம்மை பலப்படுத்தினாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் தேவரீர்களை பலப்படுத்தினீரே, உமக்கு கொடானபடி நன்றி, கொடானபடி நன்றி, நன்றி நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு இன்னும் நெத்திய கீர்த்தி உங்களுடைய நாமத்தின் மகிமைகளுக்கு தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வைத்த போவதற்காக நன்றி. எல்லாருமே புகழ்ந்து ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேமிப்போம், உம்மை ஆராதிப்போம். ஜெபாவினால் இந்த காலைகளை நிரப்பும், பிள்ளைகளை நிரப்பும், துதியினாவினால் நிரப்பும், வேத வசன வாஞ்சையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆமென். உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆமென். உடைய எல்லாம் நினைந்து வருடம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். இந்த காலையிலே ஆராதனை ஆராதனை என்று தேவனை ஒரு நிமிடம் நாம் மகிமைப்படுத்துவோம். உண்மையோடு ஆராதிக்கின்றேன்.
வீட்டில் நம்மை கொண்டு வந்து மகிழச் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்று காலை அவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் கற்பிக்கின்றது. அவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நம்மை ஆராதிக்க நிறைவுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்கியத்திற்காக நன்றி. நம்மை ஆராதிக்க கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இன்று காலை கொஞ்ச நேரம் நம்முடைய பாதத்தில் நம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் வந்தோம். எங்களை ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ செய்து துதிக்க வைத்து மகிழ செய்து இப்படி செய்து முடிக்கிறதுக்காக நன்றி. இன்று காலை இணங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், மக்கள், குடும்பங்கள் யாராவது வேதனையாக இருந்தால் மகிழ செய்யும். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் தந்து அவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்யும். ஒருவரை கைவிடாத. துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், ஒரீஸ் மாறட்டும், ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷப்படுத்தும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஒரே பாடுகளை கடந்து வந்த நாட்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாகும். இணைந்து ஜெபிக்கிற எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தெய்வன் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் வழிநடத்தும். எங்களோடு வாழும். எங்கள் வேலைகளிலும் தொழில்களிலும் பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் நீர் வாழும். உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.